தன் வீட்டின் முன் தன் யுவியை கண்டு அதிர்ந்து போனாள் யாத்ரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அங்கே நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை உயிரே உன்னாலே மீண்டும் பிறந்தேனே பார்ட் 7. வாங்க கதைக்குள்ள போகலாம். தீரனின் கேபினில் அவன் முன்னால் நின்று அவளின் ப்ராஜெக்டிற்காக டைம் கேட்டு கொண்டிருந்தாள் யாத்ரா. அவளை அழுத்தமாக பார்த்த தீரனோ, உங்களோட ப்ராஜெக்டுக்கு நான் டைம் தந்தா நீங்கள் திருப்பி எனக்கு என்ன செய்வீங்க என்று கேட்க, அதில் ஒரு நொடி அதிர்ந்து புரியாமல் விழித்த யாத்ராவோ, என்ன செய்யணும் சார் என்று தீரனை பார்த்து கேட்க, அவளை பார்த்தவனோ, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நீ என்னை லவ் பண்ணணும், பிகாஸ் ஐ லவ் யூ என்று சொன்னான். அதை கேட்ட யாத்ராவின் உலகமே ஒரு நொடி தன் சுழற்சியை நிறுத்தியது போல் இருந்தது. அதிர்ந்த விழியுடன் யாத்ரா அவனை பார்க்க, அவளின் அந்த அதிர்ச்சியை எல்லாம் ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தான் தீரன். அவனை பார்த்த யாத்ராவோ, சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆனால் என் காதில் ஏதோ தப்பாக கேட்டுச்சு என்று சொல்ல, அவளை அழுத்தமாக பார்த்தவனோ, உன் காதில் எல்லாம் சரியாக தான் கேட்டுச்சு, ஐ லவ் யூ, நீயும் என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் என்று அவனின் அந்த கம்பீர குரலில் அழுத்தமாக சொல்ல, அதில் ஒரு நொடி பயந்து விட்டாள் யாத்ரா. அவன் முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்ததால் அவளால் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. தன் தலையை குனிந்து கொண்ட யாத்ராவோ, சார் நீங்க ஏதோ விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவளை நிறுத்தி என்பது போல் தடுத்த தீரனோ, என்னை பார்த்தா என்ன உனக்கு சின்ன குழந்தை மாதிரி தெரியுதா? விளையாடுறேன்னு சொல்ற, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ, நீயும் என்னை லவ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலைனாலும் பண்ண வைப்பேன். இனி நீ எந்த பசங்க கிட்டேயும் பேசக்கூடாது. மீறி நீ அவன் கூடயாவது பேசுறத பார்த்தேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்னை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். என்ன புரிஞ்சுதா என்று அவன் கோபமாக கேட்க, ஆனால் யாத்ராவோ அமைதியாக தலைகுனிந்து நின்றிருந்தவள் பின் நிமிர்ந்து அவனை பார்த்து, நீங்க என்ன சொல்ல வரீங்கலாம் எனக்கு புரியல சார். ஆனால் நீங்கள் ஒரு வேளை என்கிட்ட இதை சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கவும் போகிறேன் என்று யாத்ரா சொல்லி கொண்டிருக்க, அவளை பார்த்தவனோ, சோ வாட் என்று நக்கலாக கேட்டான். அதில் யாத்ரா கோபமாக அவனை முறைத்து பார்க்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவனோ, ஒருவேளை நீ வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேனா, இந்த செகண்ட்ல இருந்து அவனை மறந்துரு. இனி நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும், உனக்கு எல்லாமாவும் நான் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அவனை இந்த செகண்ட்ல இருந்தே மறந்துடுறது தான் உனக்கு நல்லது என்று சொல்ல, அவனை கொலை வெறியில் முறைத்த யாத்ராவோ, அதை சொல்ல நீங்க யாரு சார்? நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேங்கிறதுக்காக உங்கள் இஷ்டப்படி எல்லாம் என்னை நடத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது. நான் உங்களை லவ் பண்ணவே மாட்டேன் என்று சொன்னவள் வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியில் செல்ல போக, அவளை சொடக்கிட்டு அழைத்தான் தீரன். அதில் நின்றவள் அவனின் புறம் திரும்பாமலே அமைதியாக இருக்க, நீங்க இப்ப சொன்ன இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மிஸ் நவ்யா யாத்ரா. அது மட்டும் இல்லை, நான் சொன்னது நிச்சயம் நடந்தே தீரும். நீ என்னை லவ் பண்ணுவ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதே கேபின்ல நீயாவே என்னை தேடி வந்து என் மடியில் உட்காருவ, வர வைப்பேன் என்ற அவனின் அழுத்தமான வார்த்தைகள் யாத்ராவை அச்சுறுத்தினாலும், தன் மனதில் தன் யுவியின் மேல் அளவில்லாத காதல் கொண்டவள் தான் இவனை தேடி வருவது சாத்தியமற்றது என்று நம்பினாள். அதில் திரும்பி அவனை கொலைவெறியில் மறைத்த யாத்ராவோ, நீங்க சொல்றது என்னைக்குமே நடக்காது சார் என்று சொன்னவள் அந்த அறையிலிருந்து வெளியே செல்ல போக, மீண்டும் அவளை தடுத்தவனோ, நிச்சயம் நடக்கும். அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுவ? அவனின் இந்த கேள்வியில் பல்லை கடித்த யாத்ராவோ, அப்படி எதுவும் நடக்காது சார் என்று சொன்னாள். அவளை திமிராக பார்த்தவனோ, நிச்சயம் நடக்கும், இப்போ போய் உன் வேலையை பார் என்று சொல்ல, ஒரு நொடி கூட அங்கு நிற்பதை அருவருப்பாக உணர்ந்த யாத்ராவோ வேகமாக
அவன் கேபின் கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்று விட்டாள். செல்லும் அவளை தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் தீரன். அவன் ஏன் யாத்ராவிடம் இப்படி நடந்து கொள்கிறான்? அவன் மனதில் அப்படி என்ன இருக்கிறது என்பதை அவன் மட்டுமே அறிவான். பின் ஒரு பெருமூச்சை விட்ட தீரனோ அவன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டான். இங்கு ஆரியனின் ஆஃபீஸில் அவனை தேடி வந்த அவனின் அசிஸ்டண்ட்டோ, மாஸ்டர், ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மனுக்கு செக்யூரிட்டி வேணும்னு கேட்டிருக்காங்க என்று சொல்ல, அவனை புரியாமல் பார்த்த ஆரியனோ, செக்யூரிட்டி வேணும்னு கேட்டால் நம்ம காட்ஸ் யாரையாவது அனுப்ப வேண்டியது தானே என்று சொல்ல, அது இல்லை மாஸ்டர், அவங்க உங்களை கேட்குறாங்க என்று சொன்னான் அவனின் அசிஸ்டன்ட். அதில் ஒரு நொடி தன் நெற்றியை சுருக்கிய ஆரியனோ, என்னையா என்று கேட்டான். ஏனென்றால் இதுவரையில் ஆரியன் யாருக்கும் நேரடியாக பாடிகார்டாக சென்றதில்லை. அவன் ஆட்களை தான் அனுப்புவான். யாரும் ஆரியனை நேரடியாக இதுவரையில் கேட்டதும் இல்லை. அப்படி இருக்கையில் இப்பொழுது திடீரென்று ஒரு கம்பெனியின் சேர்மன் அதுவும் தன்னையே பாடிகார்டாக கேட்கிறான் என்பதை கேட்ட ஆரியனுக்கு கூட சற்று ஆச்சரியமாக தான் இருந்தது. அதில் அவன் அசிஸ்டண்ட்டை பார்த்தவன், எந்த கம்பெனி என்று கேட்டான். அது ஒயன் குளோபல் என்டர்பிரைசஸ் மாஸ்டர், அந்த கம்பெனியோட சேர்மனுக்கு தான் உங்களை பாடிகார்டாக கேட்டிருக்காங்க என்று சொல்ல, அதில் ஒரு நொடி யோசித்த ஆரியனுக்கு அந்த கம்பெனியின் சேர்மன் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னை ஏன் அவர்கள் பாடிகார்டாக கேட்க வேண்டும் என்றவனுக்கு இதுவரையிலும் யாரும் அவனை பாடிகார்டாக இருக்க வேண்டும் என்று கேட்காத காரணத்தாலும் ஒயன் குளோபல் என்டர்பிரைசஸின் சேர்மனை பார்க்க வேண்டும் என்ற அவனின் ஆர்வத்தினாலும் அவருக்கு பாடிகார்டாக சென்றால் அதுவும் ஒரு விதமாக புது த்ரில்லாக இருக்கும் என்பதை நினைத்தவன் அவன் அசிஸ்டண்ட்டை பார்த்து, சரி ஓகே, நான் வரேன்னு சொல்லுங்க என்று சொல்ல, இதை கேட்ட அவனின் அசிஸ்டண்ட் தான் ஒரு நொடி அதிர்ந்து விட்டான். ஏனென்றால் இந்த நியூஸை கேட்டவுடன் அவன் மறுப்பான் என்று தான் நினைத்தான். அவன் செல்கிறேன் என்று சொல்லவும் அதில் ஒரு நொடி அதிர்ந்தவன் குழப்பமாக அவனை பார்த்து கொண்டிருக்க, அவனை பார்த்த ஆரியனோ, அதான் சொல்லிட்டேன்ல, போய் வேலையை பாருங்க என்று சொன்னான். ஓகே என்று சொன்னவன் அடுத்தடுத்து வேலையை செய்ய ஆரியனிற்கு தீரனை மீட் செய்வதற்கான அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. அதன்படி ஒயன் குளோபல் என்டர்பிரைசஸை நோக்கி கிளம்பினான் ஆரியன். தீரனின் கேபிலிருந்து வெளியில் வந்த பிறகு யாத்ரா அவள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் அவள் மனதில் அவனின் வார்த்தைகள் உறுத்தி கொண்டேதான் இருந்தது. பிறகு லஞ்ச் பிரேக் வர அவளின் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யாத்ராவின் முகத்தில் இருந்த அந்த குழப்பங்களையும் பயத்தையும் பார்த்த விஷாலோ, என்னாச்சு யாத்ரா, ஏன் உன் ஃபேஸ் எப்படி இருக்கு? ஆர் யூ ஓகே? நீ காலையில் கூட நல்லா தானே இருந்த என்று கேட்க, அவளை பார்த்த அனன்யாவோ, என்னாச்சு யாத்ரா, நேற்று நடந்ததை நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று கேட்டாள். அவளை பார்த்த தாராவோ, என்னாச்சு யாத்ரா, ப்ராஜெக்ட் இதுவானதுனால பாஸ் ரொம்ப திட்டாரா, அதனால தான் ஃபேஸ் எப்படி வச்சிருக்கியா, ஆனால் உனக்கு டைம் கொடுத்ததா தானே நீ சொன்ன என்று தாரா கேட்க, அவளை பார்த்தவளோ, திட்டியிருந்தா கூட பரவாயில்லையே தாரா என்று சொன்னாள். அதில் மற்றவர்கள் அனைவரும் குழம்பி போய் யாத்ராவை என்னவென்பது போல் பார்க்க, அவளோ ஒரு முறை அவர்களை பார்த்தவளோ தீரனின் கேபினில் அவள் நுழைந்தது முதல் வெளியில் வரும் வரை அவன் பேசிய அனைத்தையும் அவர்களிடம் சொன்னான். அதை கேட்ட ஒருவரின் முகத்திலும் ஈ ஆடவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தார்கள் அனைவரும். பின் அதிர்ச்சியிலிருந்து தெளிந்த சக்தியோ, என்ன சொல்ற யாத்ரா, நம்ம பாஸ் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா என்று கேட்க, அவளின் அந்த கேள்வியில்தான் மற்றவர்கள் அனைவரும் சுயநினைவுக்கு வந்தனர். தன் நெஞ்சை பிடித்து கொண்ட விஷாலோ, என்ன சொல்ற யாத்ரா, அன்னைக்கு உன்னை அவ்வளோ கோபமாக அடித்தவர் இன்னைக்கு உன்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னாரா என்று கேட்க, அவனை பார்த்து ஆமாம் என்று தலையசைத்தாள் யாத்ரா.
அவளை பார்த்த தாராவோ, நீ உண்மையதான் சொல்றியா யாத்ரா? நம்ம பாஸ் உன்கிட்ட அப்படியா பேசினாரு என்று கேட்க, அட ஆமான்னு சொல்றான்ல, சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கீங்க என்று கடுப்பில் கத்தினாள் யாத்ரா. அதில் சரி சரி ஓகே, ஆமா அவர் எந்த நம்பிக்கையில நீயா அவரை தேடி வருவேன்னு சொன்னாரு என்று கவின் கேட்க, அவனுக்கு தெரியல என்பது போல் தலையசைத்தாள் யாத்ரா. அவளை பார்த்த சஞ்சய்யோ, நீ வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லியுமா அவர் உன்கிட்ட இப்படி பேசினாரு என்று கேட்க, அவனை தீயாக முறைத்தவளோ ஆமாண்டா என்றாள். அவளை பார்த்த கவினோ, இப்ப என்ன பண்றது யாத்ரா என்று கேட்க, விடு பார்த்துக்கலாம் என்னதான் நடக்கும்னு என்று சொல்ல, அவளை முறைத்த அனன்யாவோ, விளையாடுறியா யாத்ரா? அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியும்ல, அவரை எதிர்த்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவளை கோபமாக முறைத்த யாத்ராவோ, இப்போ என்ன சொல்ல வரானா? அதுக்காக அவர் சொல்றபடியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்றியா என்று கேட்க, ஒரு பெருமூச்சை விட்ட அனன்யாவோ, நான் அப்படி சொல்ல வரல என்று அவள் மேலும் எதையோ பேச வர, இந்த பிரச்சனை இதோட விடு அனன்யா, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொன்னாள் யாத்ரா. அதன் பின் அங்கு யாரும் எதுவும் பேசவில்லை. சாப்பிட்டு விட்டு அவர் இடத்திற்கு சென்று விட்டார்கள். தன் இடத்திற்கு வந்த யாத்ராவிற்கு அவள் யுவியிடம் பேசினாள். நன்றாக இருக்கும் என்று தோன்ற அடுத்த நொடி அழைத்திருந்தாள் அவனுக்கு. இங்கு தீரனின் கேபினில் ஒரு முக்கியமான ஃபைலை பார்த்து கொண்டிருந்தவனின் மொபைல் அடிக்க, அதை எடுத்து அதில் தெரிந்த நவி என்ற பெயரை பார்த்தவனின் இதயம் சொல்ல முடியாத உணர்வில் துடித்தது. காலை உடனே அட்டன் செய்தவன் காதில் வைத்து, சொல்லு நவி என்று சொல்ல, இந்த புறம் இருந்த யாத்ராவோ அவனின் அந்த மென்மையான குரலில் ஒரு நொடி சிலிர்த்தவள், நீ சாப்பிட்டியா யுவி என்று கேட்க, ஒரு நொடி சிசிடிவியில் தெரியும் அவளின் முகத்தை பார்த்தவனோ, இன்னும் இல்லை நவி, இனிமேதான் சாப்பிடணும், கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு என்று சொல்ல, டைம்க்கு சாப்பிடு யுவி என்று சொன்னாள் யாத்ரா. யுவி, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் என்று சொன்னவள், அது இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா என்று அவள் ஆரம்பிக்கும் பொழுதே அவள் எதை பற்றி பேச வருகிறாள் என்பதை முன்பே அறிந்தவன், நவி, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கேன், நீ கால் பண்ணியேன் தான் நான் உடனே அட்டன் பண்ணேன், என்னால் இப்போது பேச முடியாதுடா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணவா என்று கேட்க, அதில் தான் சொல்ல வந்ததை நிறுத்தியவளோ, சரி நைட்டு பேசும்பொழுது சொல்லிக்கொள்ளலாம் என்று தன் மனதிற்குள் நினைத்தவள், சாரி யுவி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று கேட்க, உடனே குறுக்கிட்ட தீரனோ, அதெல்லாம் எதுவும் இல்லடி, நீ எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் என்று அவன் சொல்ல, அதில் சிரித்தவளோ, சரி ஓகே யுவி, நீ உன் வேலையை பாரு, நான் நைட்டு கால் பண்ணுறேன் என்று சொன்னவள் காலை கட் செய்து விட்டாள். அதே சமயம் இங்கு ஒயன் குளோபல் என்டர்பிரைசஸின் மெயின் பிரான்ச்சிற்குள் நுழைந்திருந்தான் ஆரியன். உள்ளே வந்த ஆரியனோ நேராக அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணிடம் செல்ல, அவனை பார்த்த அந்த பெண்ணோ அவனிடம் எதற்கு வந்திருக்கிறான் என்று கேட்க, தானும் தான் வந்ததற்கான காரணத்தை சொன்னவன் இந்த கம்பெனியிலிருந்து அவனுக்கு வந்திருந்த மெயிலையும் காட்டினான். அதை பார்த்த அந்த பெண்ணோ யாருக்கோ கால் செய்து பேசியவள் பின் ஆரியனின் புறம் திரும்பி அவன் செல்ல வேண்டிய ஃப்ளோரை சொல்ல, அவளுக்கு நன்றி கூறும் விதமாக தலையசைத்த ஆரியனோ அந்த பெண் சொன்ன வழியில் செல்ல ஆரம்பித்தான். தீரன் இருக்கும் அந்த ஃப்ளோரிற்கு வந்த ஆரியனோ வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் செய்து கொண்டிருந்தான். அவன் மனதில் வெறும் 6 மாசத்தில் உலகத்தின் டாப் 10 பணக்காரர்களில் ஒருவரான இந்த கம்பெனியின் சேர்மனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அதே ஆர்வத்துடன் அங்கே அமர்ந்திருந்தான் ஆரியன். இங்கு தீரனின் வீட்டிலோ இன்று நடந்த அனைத்தையும் பத்மா அவள் கணவன் ரவியிடம் சொல்லி கொண்டிருந்தாள். மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்தவரை ரூமிற்கு கூட்டி வந்த பத்மாவோ இன்று நடந்த அனைத்தையும் சொன்னவள் லேகா ஏற்பாடு செய்த பார்ட்டியை நிஹாரிக்காக செய்ததாக சொல்லி
அவளை தீரனிடம் அடிவாங்கி வைத்ததையும் சொன்னவள் இறுதியில் தீரன் நிஹாரிகா வீட்டில் இருக்கக்கூடாது, காலேஜ் சென்றே ஆக வேண்டும், இல்லை என்றால் வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்று அவன் சொன்னதையும் சொல்ல, அதை கேட்ட ரவிக்கும் கூட அவளை இப்பொழுது காலேஜ் அனுப்புவதுதான் சரியாக தோன்றியது. பின் பத்மாவை பார்த்தவரோ, அவன் என்ன இவ்வளோ மோசமானவனா மாறிட்டான், நிஹாரிகா மேலேயே அவனுக்கு துளி கூட பாசம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கிறப்போ நம்மளை பற்றி யோசிச்சியா, நம்மளெல்லாம் அவன் மனுஷங்களா கூட மதிக்க மாட்டான். ஏதாவது பண்ணணும், இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் நம்ம நடு தெருவில் நிற்க வேண்டியதுதான் என்று ரவி பத்மாவிடம் சொல்ல, அதுக்கு அவசியமே இல்லைப்பா, நாம நடு தெருவுலலாம் நிற்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே அவர்களின் அறைக்குள் நுழைந்தாள் அவர்களின் மூத்த மகள் லேகா. அவளை பார்த்து சிரித்த ரவியோ, என்ன சொல்ற லேகா, நீ அந்த யுவாவை பார்த்து தானே, அவன் எப்படி இருக்கான், எவ்வளோ கோவப்படுறான்னு தெரிஞ்சது தானே, நிஹாரிகாவுக்கே இந்த நிலைமைனா அப்போ நம்ம நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தியா, அவளை வீட்டை விட்டு துரத்த கூட அவன் ரெடியாக இருக்கான், அப்படி இருக்கிறப்போ நம்மளை வீட்டை விட்டு போகணும் சொல்ல மாட்டான்னு என்ன அர்த்தம் என்று ரவி கேட்க, பத்மாவிற்கும் அவர் கேட்பது சரி என்றுதான் தோன்றியது. அதில் அவரும் குழப்பமாக லேகாவையே பார்க்க, அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்த லேகாவோ, என்னப்பா நீங்க, இது ரொம்ப சின்ன விஷயம், இதுக்கு போய் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, யுவா மாமாவால் அவர் தங்கச்சியை வேணா வீட்டை விட்டு துரத்த முடியும், ஆனால் அவர் பொண்டாட்டியை எப்படி துரத்த முடியும் என்று கேட்க, அதில் புரியாமல் விழித்தனர் இருவரும். என்ன சொல்ற, யுவாக்கு பொண்டாட்டியா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன என்று பத்மா பதற்றமாக கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, இனிமேதான் ஆக போகுது, அதுவும் அவர் பொண்டாட்டி நான் தான் யுவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று லேகா சொல்ல, நொடி பொழுதில் அவளின் திட்டம் என்ன என்பதை யூகித்து விட்டார் லேகாவின் தந்தை ரவி. ஆனால் பத்மாவிற்கு தான் புரியவில்லை. என்னடி உளறிட்டு இருக்க என்றவர் புரியாமல் கேட்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ரவியோ லேகாவை பார்த்து, நீ என்னம்மா சொல்ற, நீ சொல்றது நடக்குமா, அந்த யுவா உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா என்று கேட்க, நான் பண்ணிக்க வைப்பேன் டாடி, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த யுவாவும் எனக்கு தான், இந்த சொத்தும் எனக்கு தான், யுவதிரனுக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான், இதுக்கு நடுவில் எவளையும் வரவிட மாட்டேன், யுவா மாமா திரும்ப வந்துட்டாருப்பா, எப்படியும் யுவா குரூப்ஸ் இதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்துடும், நீங்கள் எப்படியாவது 2 மாமாங்க கிட்ட இருக்கிற அந்த ஷேர்ஸை உங்கள் பேரில் எழுதி வாங்க பாருங்க, மொத்தமாக உங்கள் பேரில் 20% ஷேர் இருக்கணும், அதுக்கப்புறம் நான் யுவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் பேரில் இருக்கிற அந்த 80% ஷேரும் எனக்கு சொந்தமாகிடும், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எல்லாமே நம்மளோட ஆட்டம்தான் என்று அவள் சொன்னதை கேட்ட பத்மாவிற்கு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று இப்பொழுது புரிந்தது. அதில் வேகமாக சென்று தன் மகளை அணைத்து கொண்டவர், உன் பிளான் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா இது நடக்குமா என்று கேட்க, அவரை பார்த்து சிரித்தவளோ, நடக்கும் மம்மி, யுவா மாமாவை என் பின்னாடியே சுத்த வைக்கிறேன் என்று தன் அழகை நினைத்து கர்வம் கொண்டிருந்த யாத்ரா அதை வைத்து யுவதீரனை மடக்கி விடலாம் என்று நினைத்து அவள் தாய் தந்தையிடம் உறுதியாக சொல்லி கொண்டிருக்க, ஆனால் அவள் அறியவில்லை, அவள் நினைப்பது அவளின் கற்பனையில் கூட நடக்காது என்று. மனதில் ஏற்கனவே வேறொருவர் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறாள் என்று இவளுக்கு யார் சொல்வது? இங்கு லேகாவின் தலையை தடவி கொடுத்த ரவியோ, நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் இந்த வீடு ஆஃபீஸ் எல்லாமே நமக்கு சொந்தமாயிடும், அப்புறம் நம்ம ராஜ்யம்தான் என்று சொல்ல, அவரை பார்த்து சிரித்தவளோ, கண்டிப்பாப்பா நான் சொன்னது நடக்கும் என்று சொன்னவள் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டாள். தன் மகள் சொன்னதை நடத்தியே தீர்வாள் என்ற நம்பிக்கையிலும் சந்தோஷத்திலும் இருந்தனர் ரவி மற்றும் பத்மா இருவரும். இங்கு வெயிட்டிங் ஏரியாவில் அமர்ந்திருந்த ஆரியனை சேர்மன் அழைப்பதாக ஒரு பெண் வந்து சொல்ல, சரி என்று தலையசைத்தவன் எழுந்து உள்ளே சென்றான். தீரனிடம் பர்மிஷன் கேட்டுக்கொண்டு உள்ளே சென்ற ஆரியன் ஆர்வமாக பார்த்தது என்னவோ அவனின் முகத்தை தான். ஆனால் அவனோ முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்ததால் அவன் யார் என்று ஆரியனால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
அவன் தீவிரமாக எதையோ அவன் சிஸ்டமில் பார்த்து கொண்டிருக்க அமைதியாக அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஆரியன். தன் எதிரே ஆரியன் நிற்பதை உணர்ந்த தீரனோ தன் முன்னால் இருக்கும் சேரை கை காட்ட அதை பார்த்த ஆரியனோ தேங்க்யூ சார் என்று சொன்னவன் அந்த சேரில் அமர்ந்து கொண்டு தீரனிடம், ஹலோ சார், என்னோட பேர் ஆரியன். நீங்கள் உங்களுக்கு பர்சனல் பாடி கார்டு வேணுங்கிறதுக்காக என்ன கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் அது விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் என்று பொறுமையாக சொல்லி கொண்டிருந்தவனின் முன்னால் ஒரு ஃபைலை எடுத்து போட்டான் தீரன். அவனின் இந்த ஆட்டிடியூட் ஆரியனுக்கு கோவத்தை தான் கொடுத்தது. அதில் தன் பற்களை கடித்தவன் அவன் வைத்த ஃபைல் என்னவென்று எடுத்து பார்க்க அதில் அவன் ஆரியனின் பாடி கார்டாக ஜாயின் செய்வதற்கான அக்ரிமெண்ட்டும் அதன் பின் அவனின் சேலரி டீட்டெயில்ஸ் என்ற அனைத்து டீட்டெயில்ஸும் இருக்க அதை பார்த்து மேலும் கோபமாகிவிட்டான் ஆரியன். என்னதான் அவன் அதில் சேலரி எல்லாம் அதிகமாகவே போட்டிருந்தாலும் அதை பார்த்த ஆரியனிற்கு கோபம்தான் வந்தது. அது எப்படி தன் அனுமதி இல்லாமல் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அனைத்தையும் அவனே முடிவெடுப்பான் என்று நினைத்தவனுக்கு கோபம் ஒரு புறம் இருந்தாலும் அவனின் இந்த பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாம் அவனை மேலும் மேலும் கோவப்படுத்தியது. அதில் கோபமான தீரனோ, என்னால் உங்களுக்கு பாடி கார்டாக இருக்க முடியாது சார், என்னால் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணவும் முடியாது என்று கோபமாக சொன்னவன் எழுந்து செல்ல போக அப்பொழுது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் தீரனின் பிஏ சிவா. அவனை பார்த்த ஆரியனோ ஒரு நொடி நின்றவன், டே சிவா, நீ இங்கே என்னடா பண்ற என்று கேட்க அவனை அமைதியாக பார்த்த சிவாவோ, நான் அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியா ஒர்க் பண்றேன் என்று சொன்னவன் முன்னால் நடக்க, டே என்னடா சொல்ற, இது எப்போத்துல இருந்து என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் சென்றான் ஆரியன். அவன் முன்னால் ஃபைலை நீட்டிய சிவா, சைன் பண்ணுங்க சார், சைன் பண்ணாம நீங்க இங்கிருந்து போக முடியாது என்று சொல்ல அதில் கடுப்பான ஆரியனோ, என்னை வெறுப்பேத்தி பார்க்காதடா, என்னால் உன் பாஸ்க்கு பாடி கார்டாலாம் இருக்க முடியாது என்று சொன்னவன் மேலும் வெளியில் செல்ல போக, நீ இருந்து தான் ஆகணும் என்ற தீரனின் கர்ஜனை குரலில் ஒரு நொடி அசையாமல் நின்றான் ஆரியன். பின் சட்டென்று அவன் திரும்பி பார்க்க அங்கே தன் மாஸ்கை கழட்டிவிட்டு சேரில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் தீரன். அவனை பார்த்த ஆரியனிற்கு அதிர்ச்சி, ஆச்சரியம், குழப்பம், மகிழ்ச்சி என்று பல உணர்வுகள் தோன்றின. அதே ஆச்சரியத்தோடு அவனின் அருகில் சென்ற ஆரியனோ, தீரா, நீயா ஒயன் குளோபல் என்டர்பிரைசஸோட சேர்மன் என்று கேட்க அவனுக்கு ஆமாம் என்று லேசாக தலையசைத்த தீரனோ, நான் தான் சொன்னல, என்ன நீ பார்க்கறதுக்கான சான்ஸை உனக்கு நானே ரெடி பண்ணி தரேன்னு என்று சொன்னவனின் பார்வை சிவா கையில் இருந்த ஃபைலின் மேல் பதிய அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட ஆரியனோ சிவா கையில் இருந்த ஃபைலை பிடுங்கியவன் வேகமாக அதில் கையெழுத்திட்டான். ஏனென்றால் ஆரியனிற்கு நன்றாகவே தெரியும், தீரனிற்கு தன் பாதுகாப்பு எல்லாம் தேவை கிடையாது, அவனை பாதுகாத்து கொள்வான் என்று. தீரனின் வார்த்தைகளிலிருந்து அவன் ஏன் தன்னை அப்பாயிண்ட் செய்கிறான் என்பதை அறிந்தவன் அதன் பின் ஒரு நொடியும் தாமதிக்காமல் அந்த ஃபைலில் சைன் செய்தான். பின் சிவாவை பார்த்த ஆரியனோ, நீ கூட என்கிட்ட சொல்லவே இல்லைலடா என்று கேட்க, ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் சிவா. ஏதாவது பேசி தொலையண்டா என்று ஆரியன் மீண்டும் கேட்க அப்பொழுதும் சிவா எதுவும் பேசவில்லை. சிவாவை பார்த்த தீரனோ, ஆரியன் எனக்கு பாடி கார்டாக இருக்க போகிற விஷயத்தை இந்த அக்ரிமெண்ட்டோட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடு என்று சொன்னவன் ஆரியனின் புறம் திரும்பி, உன்னோட வேலை என்னென்ன, எப்படி நடந்துக்கணுங்கிறத சிவா சொல்வான் என்று சொல்ல அதில் கடுப்பான ஆரியனோ திரும்பி சிவாவை முறைத்தவன், அது என்ன, நீ அவன்கிட்ட மட்டும் பேசுகிற, நான் எது கேட்டாலும் அமைதியாக இருக்க என்று கேட்க ஆரியனை முறைத்த தீரனோ, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் எது பேசுறதா இருந்தாலும் வெளியே போய் பேசுங்க என்று கோபமாக சொல்ல அப்பொழுதுதான் தீரனின் முகத்தில் இருந்த தீவிரத்தையும் சிவாவின் முகத்தில் இருந்த பதற்றத்தையும் உணர்ந்த ஆரியனிற்கு என்னவென்று புரிந்துவிட்டது. அதில் வேகமாக எழுந்தவன் சிவாவின் கையை பற்றி இழுத்து கொண்டு வெளியில் சென்றான். வெளியில் வந்தவன் சிவாவை பார்த்து, இன்னும் இவன் மாறவே இல்லையாடா
என்று கேட்க, அங்கிருந்த ஒரு சோஃபாவில் தொப்ப என்று அமர்ந்த சிவாவோ, அட போடா நீ வேற, முன்னாடி இருந்த தீரனே பரவாயில்ல, இப்போ ரொம்ப மோசமானவனா மாறிட்டான்டா, தெரியாதனமா இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், எவ்வளோ வேலை வாங்குறான் தெரியுமா, இது இவன் கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன், இப்போ என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து, இப்படி வந்து இவன் கிட்ட மாட்டிக்கணும்னு என்று புலம்பிக் கொண்டிருந்தவனை பார்த்த ஆரியனிற்கு சிரிப்பு தான் வந்தது. ஆரியன் மற்றும் தீரன் இருவரும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள். சிவா இவர்கள் இருவரின் கல்லூரி நண்பன். அவனின் அருகில் சென்று அவனின் தோளில் கை போட்டு அமர்ந்த என்னோ, சரி விடு மச்சி, அவனை பத்தி உனக்கு தெரியாதா என்று சொல்ல, அவனை நக்கலாக பார்த்த சிவாவோ, சொல்லுவடா சொல்லுவ, இனி நீயும் அவன் கூட தானே இருக்க போற, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம எனக்கு பைத்தியம் பிடிக்கல என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட ஆரியனும், சரி விடுடா, உனக்கு பைத்தியம் பிடிச்சா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் என்று பெருமையுடன் சொல்ல, அவனை மறைத்து பார்த்த சிவாவோ, உங்கள் கூடலாம் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு நான் பைத்தியமாக தாண்டா அலையணும் என்று சொன்னவன் அங்கிருந்து எழுந்திருக்க, அவனை பார்த்த ஆரியனோ, என்னடா எந்திரிச்சிட்ட, நம்ம மீட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, இருடா பேசிட்டு போகலாம் என்று சொல்ல, அவனை மறைத்த சிவாவோ, இன்னும் நான் 5 நிமிஷம் இங்கே உட்காந்துருந்தா கூட உள்ளே இருக்கிறவன் என்னை கொன்று பார்சல் பண்ணிடுவான், இவ்வளோ சீக்கிரம் நான் சாக விரும்பலடா, ஆளை விடு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன், ஈவினிங் மீட் பண்ணலாம் என்று சொன்னவன் அங்கிருந்து அவனின் கேபினிற்கு சென்று விட்டான். அதன் பின் தீரனிடம் சொல்லிவிட்டு ஆரியனும் அங்கிருந்து சென்று விட்டான். இங்கு வேலை செய்யாமல் தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டு தூரத்தில் இருக்கும் தாராவையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் விஷால். அப்பொழுது அவனின் தலையில் தட்டிய சக்தி மற்றும் அனன்யா இருவரும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ தாராவை பார்க்குற பார்வையே சரியில்லையே என்று சக்தி கேட்க, அவளை பார்த்து ஈ என்று சிரித்தவனோ, அது என்று சொல்ல முடியாமல் இழுத்து கொண்டிருக்க, அவனை மறைத்த அனன்யாவோ, என்னடா லவ் பண்றியா என்று சட்டென்று கேட்டாள். அதில் வெட்கம் கொண்ட விஷாலோ தன் நகத்தை பற்களில் கடித்து கொண்டு ஆமாம் என்று தலையசைத்தான். அவனை பார்த்து அதிர்ந்த அனன்யா மற்றும் சக்தி இருவரும் ஒரே நேரத்தில், பா என்ன ரியாக்ஷன்டா இது, முதல்ல மூஞ்சிய மாத்து, பார்க்க சகிக்கல என்று சொல்ல, அதில் கடுப்பாகி அவர்கள் இருவரையும் முறைத்தான் விஷால். சரி லவ் பண்ற, எப்போ தாரா கிட்ட லவ் சொல்ல போற என்று சக்தி கேட்க, அதான் எனக்கும் தெரியல சக்தி, நான் மட்டும்தான் அவளை பார்த்துட்டே இருக்கேன், அவள் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறா, ஒருவேளை அவள் என்னை ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்குறா போல என்று சொல்ல, அப்படியெல்லாம் எனக்கு தோணலை, தாராவும் அப்பப்போ உன்னை பார்க்கறத நான் பார்த்துருக்கேன் என்று அனன்யா சொல்ல, அதை கேட்டு வேகமாக தன் இடத்திலிருந்து எழுந்த விஷாலோ, என்ன சொல்றானா, தாரா என்னை பார்த்தாளா, எப்போ, எங்க, நீ பாத்தியாத என்று அவன் அடுக்கடுக்காக கேள்வியை கேட்டுக்கொண்டே போக, அவனை பார்த்து சிரித்தவளோ, அதையெல்லாம் நான் சொல்லணும்னா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே என்று இழுக்க, அவளை முறைத்தவனோ வேகமாக தன் பர்ஸில் இருந்து 500 ரூபாய் எடுத்து அவளிடம் கொடுத்தான். இதெல்லாம் பத்தாது என்று அவள் சொல்ல, மேலும் ஒரு 500 ரூபாவை அவளிடம் கொடுத்தவன், இதுக்கு மேலாம் தர முடியாது, ஒழுங்கா சொல்லு என்று சொல்ல, அவனை பார்த்து சிரித்தவளோ, இது ஓகே தான் என்று சொல்லிவிட்டு அவள் எப்பொழுதெல்லாம் தாரா இவனை பார்த்தாள் என்று சொல்ல, அதை கேட்ட விஷாலிற்கே ஒரு நொடி ஆச்சரியமாக இருந்தது. நீ உண்மையதான் சொல்றியா என்று அவன் சந்தேகமாக அனன்யாவை பார்த்து கேட்க, உண்மைதான், என்னெல்லாம் நம்ப மாட்டியே என்று சொன்னவள் சக்தியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட, ஆனால் அனன்யா சொன்னதை கேட்ட விஷாலின் மனம்தான் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. தன் மனதிற்குள்ளேயே, தாரா, நான் எப்போ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியலடி, ஆனால் இப்போ என் மனசு முழுக்க நீ தான் இருக்க, சீக்கிரம் என் லவ்வை உன்கிட்ட சொல்லுவேன் என்று தூரத்தில் நிற்கும் அவளை ரசித்து கொண்டே தன் மனதில் பேசிக்கொண்டிருந்தான்
விஷால். அப்பொழுது எதர்ச்சியாக இவனை திரும்பி பார்த்தாள் தாரா. அவளின் அந்த ஒற்றை பார்வையில் சொல்ல முடியாத உணர்வில் உறைந்து நின்றான் விஷால். அவனின் மனம் ரெக்கை இல்லாமல் பறந்து கொண்டிருந்தது. அனைவரும் அன்று ஆஃபீஸ் முடிந்து கிளம்பி கொண்டிருந்தார்கள். இந்த முறை யாரும் யாரையும் தனியாக விடவில்லை. 7 பேரும் ஒன்றாகத்தான் ஆஃபீஸிலிருந்து வெளியில் வந்தார்கள். வெளியே வந்தவுடன் அனைவரையும் பார்த்த அனன்யாவோ, செம்மையா தலைவலிக்குது, ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமா என்று கேட்க, அவளை பார்த்த கவினோ, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா ஆஃபீஸ் கேன்டீன்லேயே குடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல என்று கேட்டான். அவனை தீயாக முறைத்தவளோ, அங்கே போய் காஃபி குடிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருப்பேன் என்று சொல்ல, அதில் சிரித்த விஷாலோ, நீ சொல்லண்ணா நம்ம எங்கே போகலாம் என்று கேட்டான். அப்பொழுது விஷாலை பார்த்த சஞ்சயோ, இங்கே பக்கத்தில் புதுசாக ஒரு பெரிய காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது என்று கேட்க, அனைவருக்கும் அது நல்ல யோசனையாகப்பட்டது. சரி என்று சொன்னவர்கள் அந்த காஃபி ஷாப்பை நோக்கி சென்றார்கள். அந்த கெஃபேயின் உள்ளே வந்தவர்களுக்கு அத்தனை ஆச்சரியமாக இருந்தது. இந்த கடையவே வியப்பாக பார்த்த விஷாலோ, காஃபிக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய ஷாப்பு என்று கேட்க, அவனின் தலையில் தட்டிய கவினோ, இங்கே எல்லாமே செல்ஃப் சர்வ் தான், நாம தான் போய் வாங்கிக்கணும், போய் காஃபி வாங்கிட்டு வா எல்லாருக்கும் என்று சொல்ல, அவனை முறைத்த விஷாலோ, அதை அடிக்காம சொல்லுடா என்று சொன்னவன் காஃபி வாங்குவதற்காக சென்றான். அவனுடன் அனன்யா மற்றும் சக்தி இருவரும் சென்றார்கள். மற்ற 4 சென்று ஒரு டேபிளில் அமர்ந்து கொண்டு இவர்களுக்காக காத்திருந்தார்கள். அப்பொழுது காஃபி வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்த சக்தியின் மேல் வேகமாக வந்த ஒரு பெண் மோதினாள். அதில் ஒரு நொடி தடுமாறிய சக்தியின் கையில் இருந்த அந்த காஃபி கப் கீழே விழுந்து உடைந்து விட, அதிலிருந்து சிதறிய காஃபி துளிகள் சக்தியின் மேலும் அந்த பெண்ணின் மேலும் விழுந்தது. அதை பார்த்து ஆத்திரமான அந்த பெண்ணோ, பல்லாரென்று சக்தியை அறைந்தவள், ஏய் அறிவு இருக்கா உனக்கு? உன்ன மாதிரி லோ கிளாஸ் பொண்ணெல்லாம் யார் உள்ள விடுறது? எங்கே எப்படி நடந்துக்கணும்னு அறிவு இல்லாமல் இப்படி தான் 2 கையில் காஃபி வாங்கிட்டு போவியா என்று கேட்டவள் மீண்டும் அவளை அறைய போக, அப்பொழுது அவளின் கைகளை பிடித்தாள் யாத்ரா. அதில் கோபமானவளோ திரும்பி யாத்ராவை முறைத்தவள், என் கையை விடு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையை பிடிப்ப, நான் யார் தெரியுமா? என் கையை பிடிக்க உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு என்று கேட்டவள் யாத்ராவை முறைத்து கொண்டே அவளின் பிடியிலிருந்து அவள் கையை எடுக்க முயல. ஆனால் அவளால் துளி அளவு கூட அவள் பிடியிலிருந்து அவள் கையை விடுவிக்க முடியவில்லை. அதில் கடுப்பானவளோ, இப்போ என் கையை விட போறியா இல்லையா என்று கோபமாக கேட்க, அப்பொழுது சட்டென்று அவளின் கையை விட்ட யாத்ராவோ அவளின் கன்னத்திலேயே ஓங்கி அறைந்தாள். அதை பார்த்த அந்த பெண்ணின் நண்பர்களோ, லேகா என்ன உன்னையே அடிச்சிட்டா, இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று அவளை பார்த்து கேட்க, அது லேகாவிற்கு அவமானமாக இருந்தது. அதில் ஆத்திரமானவளோ யாத்ராவை அறைய போக, அப்பொழுது அவளின் கைகளை பற்றினாள் தாரா. சும்மா சும்மா கையை தூக்கிட்டு வராத என்று தாரா கோபமாக சொல்ல, லேகாவை பார்த்த யாத்ராவோ, நீ தான் ஃபோன் பேசிக்கிட்டு வேகமாக வந்து சென்ஸே இல்லாமல் அவ மேலே மோதுன, அவ ஒழுங்காதான் வந்தா, நியாயப்படி பார்த்தா நீ அவ மேலே இடிச்சதுக்கு அவ தான் உன்னை அடிக்கணும், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டை அடிப்ப என்று கேட்டவள் மீண்டும் லேகாவின் கன்னத்திலேயே அறைய, அவளின் கன்னம் ரெட்டிஷாக மாறி வீங்கி போனது. அவளின் அந்த முகத்தை பார்த்து லேகாவின் நண்பர்கள் சிரித்து விட, அதில் மேலும் அவமானமாக உணர்ந்தவள் யாத்ராவை கொலை வெறியில் முறைத்துவிட்டு, இதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்னையே அடிச்சிட்டல, நான் யாருன்னு காட்டுறேன்டி என்று சொன்னவள் வேகமாக அந்த காஃபி ஷாப்பிலிருந்து வெளியேறி அவளின் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். அவள் சென்றவுடன் சக்தியின் கன்னம் பற்றிய யாத்ராவோ, ரொம்ப வலிக்குதா என்று கேட்க, இல்லை என்று தலையசைத்த சக்தியோ, பரவாயில்ல விடுங்க, நீங்கள் எல்லாரும் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க, நம்ம காஃபி குடிக்க தானே வந்தோம், வாங்க போய் குடிக்கலாம் என்று சொன்னவர்கள் காஃபி குடித்துவிட்டு
கீழே உடைந்திருந்த அந்த கப்பிற்கும் சேர்த்து பில் பே செய்தவர்கள் அங்கிருந்து அவரவர் வீடு நோக்கி சென்றார்கள். ஆனால் இங்கு லேகாதான் தன் வீட்டிற்கு வந்தவள் அவள் ரூமில் கோபமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு யாத்ரா அவளை அடித்ததை நினைக்க நினைக்க அவ்வளவு கோபம் வந்தது. கண்ணாடியில் தெரியும் அவளின் பின்பத்தை பார்த்தவள் அவளின் கன்னத்தில் கை வைத்து கொண்டு, என்னையே அடிச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. எவ்வளோ தைரியம் இருந்தா அத்தனை பேர் முன்னாடி இந்த லேகாவையே அடிச்சிருக்க கூடாதுன்னு நீ நினைச்சு உன் வாழ்க்கை முழுக்க ஃபீல் பண்ணுவடி என்று கோபமாக கத்தி கொண்டிருந்தாள் லேகா. அவள் கண்களில் யாத்ராவின் மேல் அவ்வளவு வன்மம் இருந்தது. அன்று இரவு எப்பொழுதும் போல் தீரனுடன் தன் மொபைலில் பேசிக் கொண்டிருந்தாள் யாத்ரா. அப்பொழுது அவனை அழைத்த யாத்ராவோ, யுவி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வீடியோ கால் பேசலாமா என்று கேட்க ஒரு நொடி யோசித்தவனோ, வேண்டாம் நவி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிவிட அதில் யாத்ராவின் முகம் வாடிவிட்டது. சரி யுவி, நம்ம இப்படியே பேசலாம் என்று என்னதான் அவனிடம் சொன்னாலும் மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்தாள் யாத்ரா. நான் அப்படி என்ன கேட்டேன், ஒரு வீடியோ கால் தானே கேட்டேன், ஓவரா பண்றான் என்று தன் மனதிற்குள் அவளின் யுவியை வறுத்தெடுத்தாள் யாத்ரா. இங்கு தீரனும், என்னாச்சு நவி, ஏன் அமைதியா இருக்க என்று கேட்க, ஒன்றும் இல்லை யுவி என்று சொன்னவளுக்கு சட்டென்று ஒரு விஷயம் நினைவு வர அதில் வேகமாக அவனை அழைத்தவள், யுவி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நேற்று என்னை எங்கள் வீட்டு வாசல்லையே இறக்கி விட்டுட்டு போற, என் அப்பா அம்மா யாராவது பார்த்துருந்தா என்ன பண்ணுவ என்று கேட்க, இதில் என்னடி இருக்கு, உன் அப்பா அம்மா பார்த்தா பார்க்கட்டும் என்று அவன் சொல்ல, உனக்கு பயமா இல்லையாடா என்று கேட்டாள் யாத்ரா. இதில் நான் பயப்பட என்ன இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரிய போகிறது தானே என்று தீரன் சொல்ல, ஒருவேளை நம்ம லவ் மேட்ரு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இதுக்கு சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணுவ என்று அவனின் பதில் என்னவென்று அறியும் ஆர்வத்தில் கேட்டாள் யாத்ரா. ஆனால் ஒரு நொடி கூட யோசிக்காத தீரனோ, எனக்கு இதில் உன் சம்மதம் மட்டும் இருந்தா போதும்டி, வேற யார் சம்மதமும் தேவையில்லை, நீ ஏற்கனவே எனக்கு ஓகே சொல்லிட்ட நவி, அப்படி இருக்கிறப்போ வேற யாரோட சம்மதத்துக்காகவும் நான் வெயிட் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உன் அப்பா அம்மா இல்லை, இந்த உலகமே நம்ம காதலுக்கு எதிராக நின்று உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சாலும் அவங்களால அது சுத்தமாக முடியாது. நீ ஏன் நவி, உன்னை தூக்கிட்டு வந்தாவது என் கூட வச்சுப்பேன், அதுக்கு எனக்கு யார் சம்மதமும் தேவையில்லை என்று தீரன் சொல்ல சொல்ல இங்கு அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் யாத்ரா. பின் அவன் பேசி முடித்ததும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்தவளுக்கு தீரனின் இந்த சொல் பிடித்துதான் இருந்தது. இருந்தும் அதை தனக்குள்ளேயே மறைத்தவள் அவன் வீடியோ கால் வேண்டாம் என்று சொன்ன கோபத்தினாலும் அவனிடம் விளையாட நினைத்தவள் கண்களில் குறும்புடன் அவனிடம், ஆனா யுவி, ஒருவேளை என் அப்பா அம்மா நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா, வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் நான் என்று சொன்னவள் ஒரு நொடி இடைவெளி விட்டு நிறுத்த, அப்புறம் நீ என்று அழுத்தமாக கேட்டான் தீரன். அதில் யாத்ராவின் முகத்திலிருந்த புன்னகை மேலும் விரிந்தது. அப்புறம் நான் நிச்சயம் உன் கூட வரமாட்டேன், அவங்க சம்மதம் இல்லாம உன் கூட வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை யுவி, அவங்க சம்மதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் என்று அவள் சொல்ல, அங்கு ஒருவனோ அவள் தன்னுடன் வரமாட்டேன் என்று சொன்னதிலேயே கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தான். அதை அறியாத யாத்ராவோ மேலும் சிரித்து கொண்டே, எனக்கு எல்லாமே அவங்க தான் யுவி, அவங்களுக்கு பிடிக்கலன்னா நிச்சயம் நான் உன் கூட வரமாட்டேன் என்று சிரிப்புடன் அவனிடம் சொல்லி கொண்டிருந்தாள். ஏற்கனவே அவள் தாய் தந்தை அவளின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்ததை மறைத்து அவன் எதுவாவது பேசுவான் என்று எதிர்பார்த்து யாத்ரா காத்திருக்க, ஆனால் அவனின் புறமோ வெறும் அமைதி மட்டும்தான் இருந்தது. பின் சிறிது நேரத்திற்கு பிறகு, நீ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியும் கூட அவங்க நம்ம லவ்வுக்கு ஒத்துக்கலனா என்ன பண்ணுவ என்ற தீரனின் உறுதியான அதே சமயம் அழுத்தமான அந்த வார்த்தைகளை கேட்ட
யாத்ராவின் மனம் அவளை எச்சரித்தது. ஆனால் அதை கண்டு கொள்ளாதவளோ, வேற என்ன, அப்புறம் நம்ம சேர முடியாது யுவி என்று அவள் சொன்ன அடுத்த நொடி டம் என்று ஏதோ உடையும் சத்தம் கேட்டது. ஆனால் அந்த சத்தம் போனில் மட்டும் கேட்கவில்லை, நேரிலும் கேட்டது. அதில் ஒரு நொடி பதறியவளுக்கு போனில் கேட்ட சத்தம் எப்படி வெளியிலிருந்து வர முடியும் என்பதை யோசித்தவளுக்கு ஏதோ புரிய வேகமாக பெட்டிலிருந்து எழுந்தவள் தன் அறையின் பால்கனி நோக்கி ஓடினாள். அவளின் பால்கனி கதவை திறந்து வெளியில் வந்தவள் அவள் வீட்டு வாசலை பார்க்க அங்கே தீரனின் கார் நின்றிருந்தது. காருக்கு பக்கத்தில் கடும் ஆக்ரோஷத்தோடு கைகளில் ரத்தம் வழிய நின்றிருந்த தீரனை பார்ப்பதற்கு யாத்ராவிற்கு அவன் ஒரு ராட்சசனை போல் தெரிந்தான். அவர்கள் வீட்டின் வாயிலில் அழகுக்காக பொருத்தப்பட்டிருந்த ஒரு நைட் லேம்ப் உடைந்து சிதறியிருந்தது. அதை பார்த்தவுடனே யாத்ராவிற்கு புரிந்துவிட்டது, தன் கைகளால் குத்தி அதை உடைத்திருக்கிறான் என்று. நொடி என்ன செய்வது என்று தெரியாமல் ஸ்தம்பித்து போனாள் யாத்ரா. ஆனால் அவள் காதில் இருந்த போனை மட்டும் அவள் எடுக்கவே இல்லை. அப்பொழுது அந்த போனில் இருந்த தீரன், கீழே இறங்கி வாடி என்று தன் பற்களை கடித்து கொண்டு சொல்ல, அந்த ராட்சச தோற்றத்தையும் ஆக்ரோஷ குரலையும் கேட்ட யாத்ரா ஒரு நொடி பயந்துதான் போனாள். அதில் பயத்துடனே தன் கையில் இருந்த போனை இறுக்கி பிடித்தவள் வரமாட்டேன் என்பது போல் தீரனை பார்த்து இடவலமாக தலையசைத்தாள். அதில் மேலும் வெறி கொண்ட தீரனோ, இப்போ நீயா இறங்கி கீழே வரியா, இல்ல கதவை உடைச்சுக்கிட்டு நான் உள்ள வரவா என்று பொறுமையாக தான் கேட்டான். ஆனால் அவன் குரலிலோ அத்தனை ஆக்ரோஷம் இருந்தது. அதை உணர்ந்தவள் நிச்சயம் அவன் சொன்னது போல் கதவை உடைத்து கொண்டு வந்து விடுவான் என்பதை அறிந்த யாத்ராவோ, நானே வரேன் என்று சொன்னவள் வேகமாக அவள் அறையிலிருந்து கீழே இறங்கி சென்றாள். கீழே வந்த யாத்ராவின் மனதில் இருந்தது ஒரே நிம்மதிதான். நல்ல வேளை இந்த சத்தத்தை கேட்டு வேறு யாரும் எழவில்லை என்று. வேகமாக வாசற்கதவை திறக்க அவள் செல்ல, அப்பொழுது அவள் டோரில் கை வைக்கும் முன் அவளின் கைகளை பற்றியது மற்றொரு கரம். இங்கு தன் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் நிஹாரிகா. அவள் கைகளில் இருந்ததோ ஆரியனின் புகைப்படம். அதை பார்த்தவள், ஆரியன், உங்களுக்கு தெரியுமா, யுவானா ரொம்ப மாறிட்டான். அன்னைக்கு உங்ககிட்ட கூட அப்படி நடந்துக்கிட்டான்ல, அதை பார்க்கும் போது எனக்கும் கஷ்டமா இருந்தது சொன்னவள் அவளின் கண்களை துடைத்து கொண்டே, எனக்கு என் பழைய யுவானா வேணும் ஆரியன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆரியன். ரொம்ப தனியா இருக்க மாதிரி இருக்கு. நீங்களும் கூட என் கூட இல்லை. என் காதல் உங்களுக்கு புரியலையா ஆரியன்? நான் உங்க மேல வச்சிருக்க இந்த அளவு கடந்த காதல் உங்களுக்கு வெறும் ஈர்ப்பா தான் தோணுதா? ஒருவேளை இது சாதாரண அஃபெக்ஷன்னா நீங்க என்னை பார்க்காத பேசாத இந்த 2 வருஷத்துல அது மறைஞ்சிருக்கணும்ல. ஆனா இப்பவும் என் மனசு உங்களை தானே தேடுது. அப்போ இதுக்கு பேர் லவ் இல்லையா என்று கேட்டவளின் நினைவுகள் 3 வருடத்திற்கு முன் சென்றது. அப்பொழுது துள்ளலுடன் மிகவும் சந்தோஷமாக ஆரியனை தேடி சென்ற நிஹாரிகா அவனின் முன்னால் தன் கரத்தில் இருந்த ரோஸை நீட்டியிருந்தாள். அவளையும் அவள் கையில் இருந்த ரோஸையும் கேள்வியாக பார்த்த ஆரியனோ, என்ன என்று கேட்டான். அவனை பார்த்து வெட்கம் கொண்டு சிரித்தவள், அது வந்து ஆரியன், நான் உங்களை லவ் பண்றேன் என்று திக்கி திணறி சொன்னான். அதை கேட்ட ஆரியன் தான் ஒரு நொடி அதிர்ச்சியில் சிலையாகி போனான். அவனின் அந்த அதிர்ந்த முகத்தை பார்த்த நிஹாரிகாவோ, நீங்களும் என்ன லவ் பண்றீங்களா என்று ஆசையுடன் கேட்க, அதில் அதிர்ச்சியிலிருந்து தன்னிலை வந்த ஆரியனோ அவளை ஒரு முறை அழுத்தமாக பார்த்தவன் பின் கோபமாக, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இப்போ உனக்கு என்ன வயசாகுது? இந்த வயசுல உனக்கு லவ் தேவையா? ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு, இல்ல நீ என்கிட்ட வந்து இப்படி பேசினேன்னு நான் தீரன் கிட்ட சொல்லிடுவேன் என்று சொல்ல, கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தவளோ, நீங்க அண்ணா கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை உண்மையாவே லவ் பண்றேன் என்று சொல்ல, அதில் கடுப்பானவனோ அவள் கைகளில் இருந்த ரோஸை பிடுங்கி தூக்கி எறிந்தவன், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியல, உனக்கு என் மேல இருக்கிறது லவ் இல்லை,
அது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், அவ்வளோதான். நீ அதை லவ்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத என்று சொல்ல, அதில் கோபமான நிஹாரிகாவோ, இல்லை ஆரியன், நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், இது வெறும் அஃபெக்ஷனோ இல்லை அட்ராக்ஷனோ இல்லை என்று சொன்னவள் அவனின் கைகளை பிடித்து கொள்ள அவளை திரும்பி தீயென முறைத்தான் ஆரியன். அதில் சட்டென்று அவனின் கைகளை விட்டாள் நிஹாரிகா. பின் தன்னை கட்டுப்படுத்தியவனோ, இங்கே பார், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உனக்கு என் மேலே இருக்கிறது லவ் இல்லை, ஜஸ்ட் ஈர்ப்பு மட்டும்தான். ஆனால் அது கூட எனக்கு உன் மேலே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அவ்வளோதான். ஒரு தடவை என் முன்னாடி இப்படி லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்காத, அதுக்கப்புறம் நான் இங்கே வரவே மாட்டேன் என்று சொன்னவன் அவளை திரும்பியும் பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் அவனின் அந்த வார்த்தைகள் தான் நிஹாரிகாவின் மனதை காயப்படுத்தியது. அதை இப்பொழுது நினைத்தாலும் கூட அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. 3 வருஷம் ஆகியும் கூட உங்கள் மேலே எனக்கு இருந்த காதல் அப்படியே தான் இருக்கு ஆரியன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். எனக்கு உங்கள் மேலே இருக்க லவ்வுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன், அது என் மனசுக்கு நல்லாவே தெரியும் என்று சொன்னவள் அவள் கைகளில் இருந்த ஆரியன் புகைப்படத்திற்கு முத்தமிட்டாள். இங்கு வாசலில் நின்று கொண்டிருந்த தீரன் அழைத்ததால் வேகமாக கீழே வந்த யாத்ரா வாசல் கதவை திறக்க போக, அப்பொழுது சட்டென்று அவளின் கைகளை பிடித்தது ஒரு கரம். அதில் அதிர்ந்தவள் திரும்பி பார்க்க அங்கே நின்று கொண்டிருந்தாள் யாத்ராவின் தங்கை மௌனிகா. அவளை பார்த்து முதலில் அதிர்ந்தவள் பின் ஒரு பெருமூச்சை விட்டு, நீதானா? நான் கூட அப்பாவோ அம்மாவோன்னு பயந்துட்டேன் என்று சொல்ல, பார்த்து சிரித்த மௌனியோ, அவங்களாம் இல்லை, நான் தான். ஆமாம், வெளியில் நிற்கிறாரு, அவர் தான் உன் ஆளா என்று கேட்க, அவளை மறைத்த யாத்ராவோ பின் யோசித்து, உனக்கு எப்படி தெரியும், நீ பாத்தியா என்று கேட்டாள். அதற்கு ஆமாம் என்று தலையசைத்த மௌனியோ, நாளைக்கு எனக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது, அதனால நான் பால்கனியில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் திடீர்னு நம்ம வீட்டு முன்னாடி கார் வந்து நிற்கிறத பார்த்தேன். யாராக இருக்கோன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேகமாக இறங்கின ஒருத்தர் வாசலில் இருந்த நைட் லாம்பை போட்டு உடைச்சிட்டார். நான் ஷாக் ஆகி அப்பாவை எழுப்பலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போ தான் அவர் ஊரும் பால்கனியே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தேன்னா, நீயும் வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்த, அவர் கையிலையும் ஃபோன் இருந்துச்சு. அதை வச்சு தான் லைட்டாக கெஸ் பண்ணேன். சரி சொல்லு, அவர் தான் என் மாமாவா? பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமாக ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆமாம், எதுக்கு லாம்பை உடைச்சாரு? காலையில் அப்பா கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? டைம் 11 ஆகுது, இந்த டைமில் இங்கே எதுக்கு வந்திருக்காரு? நீ ஏன் இப்போ வெளியே போகிற? அவரை பார்த்தா ரொம்ப கோவக்காரர் மாதிரி தெரியுது, ரொம்ப கோவப்படுவாரோ? நீ வேற இவ்வளோ பதட்டமாக இருக்க, ஒருவேளை உங்களுக்குள்ள சண்டையோ என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டவளின் தலையிலேயே நங்கென்று கொட்டிய யாத்ராவோ அவளை முறைத்தவள், கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, ஏற்கனவே அவன் என்ன பண்ண போறான்னு தெரியாமல் நானே இங்கே கடுப்பில் இருக்கேன், இதில் இவ வேற ஈனு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் ஏதோ விளையாட்டா அவன்கிட்ட பேச போய் அதில் அவன் கோபமாகி இங்கே வந்து நிற்கிறான் என்று சொல்ல, தன் தலையை தேய்த்து கொண்டே அவள் அக்காவை பார்த்தவளோ, அப்படி என்ன நீ விளையாட்டா பேசின என்று கேட்க, அதில் ஒரு நொடி தயங்கியவளோ பின் தங்கையை பார்த்து, அது நம்ம அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா நம்ம பிரிஞ்சிடலான்னு சொன்னேன் என்று சொல்ல, அதை கேட்டு யாத்ராவை வெறி கொண்டு முறைத்தாள் மௌனிகா. அப்பா அம்மா தான் ஏற்கனவே உங்கள் லவ்க்கு ஓகே சொல்லிட்டாங்களே, உனக்கு தேவையா இந்த விளையாட்டெல்லாம் என்று கேட்க, சும்மா ஒரு ஃபன்னுக்கு என்று சொன்னவளை மேலும் மறைத்தவளோ ஏதோ பேச வர, அப்பொழுது யாத்ராவின் கைகளில் இருந்த மொபைல் வைப்ரேட் ஆனது. அதில் தெரிந்த யுவி என்ற பெயரை பார்த்தவளின் பதட்டம் மேலும் அதிகரிக்க, அதில் வேகமாக அந்த ஃபோனை அட்டன் செய்து தன் காதில் வைத்தாள் யாத்ரா. இன்னும் உனக்கு 1 நிமிஷம்தான் டைம், அதுக்குள்ளே நீ வெளியே வரல, நான் உள்ளே வந்துடுவேன் என்று தீரன் அவளை மிரட்ட, அதை கேட்டு பதறிய யாத்ராவோ மௌனியின் புறம் திரும்பியவள், நான் உன்கிட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன் மௌனி, இப்போ நான் வெளியே போகணும், இல்லை அவன் உள்ளே வந்துடுவான், நீ அப்பா அம்மா எழுந்துக்காமல் பார்த்துக்கோ என்று சொன்னவள் வேகமாக கதவை திறந்து வெளியில் ஓடிவிட்டாள்.
செல்லும் யாத்ராவையே பார்த்து கொண்டிருந்த மௌனிகாவோ, இவ என்ன சொல்லிட்டு போறா? அப்பா அம்மா எழுந்துக்காம நான் பார்த்துக்கணுமா? நான் எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னவள் பின் ஒரு முறை வெளியில் நிற்கும் தீரனை எட்டி பார்த்து விட்டு, சும்மா சொல்லக்கூடாது, மாமா ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அக்கா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த நைட்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அப்போ அக்காவை எவ்வளோ லவ் பண்ணுவார். ஏதோ நல்லா இருந்தா சரி என்று நினைத்து கொண்டிருந்தவளின் கண்ணில் உடைந்து கிடந்த அந்த லேம்ப் பட, நாளைக்கு இதை அப்பா கிட்ட எப்படி சமாளிக்கிறது? மாமா ரொம்ப கோவக்காரராக இருக்காரு. இப்படியே என் அக்காவோட விளையாட்டுத்தனத்தினால இன்னும் இந்த வீட்டில் என்னெல்லாம் உடைய போதும். இது எப்படி நாளைக்கு சமாளிக்கிறது? எப்படியும் இவ இதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டான், நம்ம தான் ஏதாவது பண்ணணும் என்று நினைத்த மௌனிகாவோ ஒரு பெருமூச்சை விட்டவள் தன் அறை நோக்கி சென்று விட்டாள். இங்கு வெளியில் வந்த யாத்ராவை முறைத்த தீரனோ, கார்ல ஏறு என்று சொல்ல, அவளோ அவனை பார்த்து திரு திருவென்று விழித்தவள், இல்லை யுவி, இப்போ எங்க போறோம்? லேட் நைட் ஆயிடுச்சு யுவி என்று தயங்கி கொண்டே சொல்ல, அவளை மேலும் முறைத்தவனோ, உன்னை ஏறுன்னு சொன்ன. அதற்கு யாத்ரா ஏறாமல் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் ஏதோ பேச வர, அவளின் கைகளை பற்றி இழுத்து காரின் பேக்டோரை திறந்து உள்ளே தள்ளியவன் அவனும் ஏறிக்கொண்டான். அவனின் இந்த திடீர் செயலில் அதிர்ந்த யாத்ராவோ, என்ன பண்ற யுவி என்று கேட்க, அவளின் இரு கன்னங்களையும் தன் ஒற்றை கையால் இறுக்கி பிடித்து அவளின் முகத்தை தன் முகம் அருகே இழுத்த தீரனோ, ஃபோன்ல என்ன சொன்ன? என்னை விட்டு போயிடுவியா? பதில் சொல்லுடி, அப்படித்தானே சொன்ன என்று அவன் அழுத்தமாக கேட்க, அவனின் இந்த கோபத்தை முதல் முறையாக கண்ட யாத்ரா ஒரு நொடி பயந்துதான் போனாள். அவள் அவனிடம் பேச நினைத்தாள். ஆனால் அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து மேலும் கோபம் கொண்ட தீரனோ அவளின் கன்னத்தை மேலும் இறுக்கியவன், சொல்லுடி, என்னை விட்டு போயிடுவியா? முதல்ல உனக்கு யாரடி அந்த ரைட்ஸை கொடுத்தது? என் அவள் லைஃப்குள்ளே வர்றதுக்கு மட்டும்தான் உன்னோட விருப்பம் முக்கியம். எப்போ நீ என் லைஃப்குள்ளே வந்துட்டியோ, இனி நீ என்னை விட்டு ஒரேடியாக பிரியறதில்ல. ஒரு நாள் பிரியணும்னா கூட அது நான் நினச்சா மட்டும்தான் முடியும். என்னை விட்டு நீ பிரியறதுங்கிறது கற்பனையில் கூட நடக்காத விஷயம் என்று தீரன் அழுத்தமாக சொல்ல, அவனை தான் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்த்து கொண்டிருந்தாள் யாத்ரா. அவளின் இந்த அமைதி நொடிக்கு நொடி தீரனின் கோபத்தை அதிகப்படுத்தி கொண்டிருந்தது. அவளை கோபமாக பார்த்தவன், சொல்லுடி, உன் அப்பா அம்மா என்னை வேண்டான்னு சொல்லிட்டா என்னை விட்டு போயிடுவியா என்று மீண்டும் கேட்க, இந்த முறை யாத்ரா அவனை பார்த்து பயப்படாமல் தன் கன்னங்களை பற்றி இருந்த அவனின் கையை மெதுவாக விலக்கி விட்டவள் அவன் விழி பார்த்து, நிச்சயம் என் அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்காது யுவி என்று சொல்ல, அதை கேட்ட தீரனின் கோபம் பல மடங்கானது. அவனின் கோபத்தை உணர்ந்தவளோ அவனின் மடியில் அமர்ந்து கொண்டு அவனின் இரு கன்னங்களையும் தன் இரு கைகளால் ஏந்தியவள் அவன் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டாள். அவளின் இந்த மென்மையான முத்தம் தீரனின் கோபத்தை குறைக்க போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்னும் கூட அவனின் கண்கள் சிவந்துதான் இருந்தது. அவனின் பார்வையின் வீச்சை தாங்க முடியாத யாத்ராவோ தன் கரம் கொண்டு அவனின் விழியை மூடியவள் மூடிய அவனின் விழியின் மேல் மென்மையாக முத்தமிட்டாள். முத்தமிட்டு கொண்டே, என் அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்காது தான் யுவி, ஆனால் அவங்கள எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம லவ்வுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நான் உன்கிட்ட சும்மா விளையாட நினச்சி தான் அந்த மாதிரி பேசினேன். அதை நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்படி வீட்டு வரைக்கும் வந்து லைட்டெல்லாம் உடைப்பேன்னு என்று சொல்ல வந்தவளுக்கு அப்பொழுதுதான் அவன் லைட்டை உடைத்ததால் அவன் கைகளில் இருந்த காயம் நினைவு வர சட்டென்று அவனின் கைகளை பிடித்து பார்த்தாள் யாத்ரா. அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் தீரன். அவனை முறைத்த யாத்ராவோ
என்ன பண்ணி வச்சிருக்க யுவி? நீ எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம்? கையெல்லாம் இப்போ எப்படி அடிபட்டிருக்கு பார் என்று சொல்ல, அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவனோ அவனின் கைகளை பார்த்து கொண்டிருந்தவளின் முகத்தை தன்னை பார்க்கும்படி திருப்பியவன் அவளின் விழி பார்த்து, என்னை விட்டு போக மாட்டதான நவி என்று கேட்க, அவன் கண்களில் தெரிந்த அந்த தவிப்பை உணர்ந்தவள், கண்டிப்பா போக மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன், மரணம் மட்டும்தான் என்னை உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியும் என்று அவனின் விழி பார்த்து யாத்ரா உறுதியாக சொல்ல, அவளின் கண்களில் இருந்த அந்த உறுதியை பார்த்த பெண்தான் தீரனின் இதயம் சீராக துடித்தது. அதில் அவளை இழுத்து இறுக்கமாக தன்னுடன் அணைத்து கொண்டவன், மரணத்துல கூட நம்ம பிரிய மாட்டோம் நவி என்று தீரன் சொல்ல, என்று சொல்லி தானும் அவனை அணைத்து கொண்ட யாத்ரா அறியவில்லை அவன் சொன்ன அந்த வார்த்தையின் ஆழத்தையும். அவளுக்கு ஒன்று என்றால் அவன் அவளுடன் சேர்ந்து சாகவும் துணிவான் என்பதையும் அந்த நொடி யாத்ரா அறியாமல் போனாள். தன் மடியில் அமர்ந்து தன்னை அணைத்து கொண்டிருந்தவளின் கழுத்தில் முகம் புதைத்து அங்கே சிறு சிறு முத்தங்கள் வைத்து கொண்டிருந்தான் தீரன். அவனின் இந்த முத்தத்தில் சிலிர்த்து போனாள் யாத்ரா. தன் கண்களை இறுக்கமாக மூடியவள் அவன் கழுத்தை சுற்றி தன் கைகளை கட்டி கொண்டு, யுவி என்ன பண்ற, நிறுத்து, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று சொன்னவள் அவனின் தலையை தன் கழுத்திலிருந்து எடுக்க போக, ஆனால் அவளின் கைகளை தட்டிவிட்டவனோ அவளின் கழுத்தில் முத்தமிட்டு கொண்டே மேலே வந்தவன் அவள் இதழை சிறை செய்தான். நீண்ட நெடிய முத்தத்திற்கு பின் அவளை விட்டவன் அவளின் இதழை தன் பற்களில் கடித்து கொண்டு, இனி என்கிட்ட விளையாட்டுக்கு கூட என்னை விட்டு போறேன்னு சொல்லாதடி, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொன்னவன் அவளின் இதழை நன்றாக கடித்து வைத்தான். அதில் ஏற்பட்ட வலியில் கத்திய யாத்ராவோ அவனை விட்டு விலகியவள், ஏன் இவ இப்படி பண்ற என்று அவள் உதட்டில் வழிந்த ரத்தத்தை பார்த்து அதிர்ச்சியுடன் அவனிடம் கேட்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவனோ, இது நீ பேசினதுக்கான பனிஷ்மெண்ட் என்று சாதாரணமாக சொல்ல, அதில் அவனை வெறி கொண்டு முறைத்தாள் யாத்ரா. இப்படி கடிச்சு வச்சிருக்கியே, யாராவது பார்த்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? உள்ள வேற மௌனி இருக்கா, அவ வேற சின்ன பொண்ணு, என்னை மட்டும் இப்படி பார்த்தா என்னை கிண்டல் பண்ணியே கொன்னுடுவா. இப்ப நான் என்ன பண்றது? இப்படியா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கடிச்சு வைப்ப என்று யாத்ரா தீரனை பார்த்து கோபமாக கேட்க, சட்டென்று அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் அவளின் இடையே இறுக்கமாக பற்றி கொண்டு அவனின் இந்த செயலில் அதிர்ச்சியில் அகல விரிந்திருந்த அவளின் விழி பார்த்தவன் அவளின் இதழ் உரச, அப்போ யாருக்குமே தெரியாத இடத்துல கடிச்சா ஓகேவாடி என்று தன் இதழோடு அவளின் இதழை உரசி கொண்டே கேட்டவனை பார்த்த யாத்ராவோ ஒரு நொடி மறண்டு போனாள். யாத்ராவை அளவுக்கு அதிகமாக காதலிக்கும் தீரன் எதற்காக ஒரு பாஸாக அவளிடம் அப்படி நடந்து கொள்கிறான்? அவள் தாய் தந்தையுடன் சேர்ந்து லேகா போட்ட திட்டம் நிறைவேறுமா? அவள் நினைத்ததை போல் தீரனை திருமணம் செய்து கொள்வாளா? விஷால் தாராவை காதலிப்பது போல் தாராவும் அவனை விரும்புகிறாளா? இல்லை அவனை நண்பனாக மட்டுமே பார்க்கிறாளா? ஆரியன் தன்னை காதலிக்கவில்லை என்று நினைத்து தினம் தினம் வேதனையில் துடித்து கொண்டிருக்கும் நிஹாரிகாவிற்கு இவளுக்கு முன்பிருந்தே ஆரியன் அவளை காதலிக்கிறான் என்பது தெரிய வருமா? இன்று தான் காஃபி ஷாப்பில் சந்தித்த அந்த பெண் லேகா தன் யுவியை திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறாள் என்பதை யாத்ரா அறிவாளா? அப்படி தெரிந்தால் என்ன செய்வாள்? தன் உயிர் நண்பன் மற்றும் தங்கையின் காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பானா தீரன்? அவர்கள் இருவரின் காதலை பற்றியும் அவன் முன்பே அறிந்திருந்தும் கூட அமைதியாக இருப்பது ஏன்? தன் யுவிதான் தன் பாஸ் என்பதை கண்டுபிடிப்பாளா யாத்ரா? அப்படி அவள் தெரிந்து கொண்டால் தீரனின் இந்த செயலுக்கான யாத்ராவின் தண்டனை என்ன? யாத்ரா இந்த நேரத்தில் வெளியில் தீரனுடன் பேசிக்கொண்டிருப்பது
உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அவளின் தாய் தந்தைக்கு தெரிந்தால் என்ன செய்வார்கள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உயிரே உன்னாலே மீண்டும் பிறந்தேனே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.